உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மாதகள் லூர்த்தி மாதா கோயிலுடைய பெருவிழாவானது இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. பெருந்திரளான மக்கள் இன்றைய தினம் கோயிலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். காண்டீவன் பீஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள், அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது பண்டத்திருப்பு சந்தியிலிருந்து மாதகள் லூர்தி மாதா ஆலயத்திற்கு செல்கின்ற பாதையத்தை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இருபுறமும் நீலம், வெள்ளை போன்ற ரிபன் போன்றவற்றால் அலங்கரிக்கப்பட்டு அந்த பாதை, அந்த சைவ சமயத்தவர்கள் அந்த கோயிலுக்கு போகும் வழியிலே அந்த தோரணங்கள் போன்றவற்றை அலங்கரிப்பார்கள். அதே போன்றுதான் இந்த லூர்தி மாதா ஆலயத்திற்கு செல்கின்ற பாதையிலே கிறிஸ்தவ மக்களால் மிகவும் வடிவாக அலங்கரிக்கப்பட்டு, அதாவது லூர்தி மாதா அன்னையுடைய திருவுருவ படங்கள் மற்றும் அந்த இருபுறமும் நீலம், வெள்ளை போன்ற அந்த ரிபன் போன்றவற்றால் அலங்கரிக்கப்பட்டு அந்த பாதை ஊடாக செய்திருக்கிறோம். இந்த லூர்தி மாதா ஆலயமானது கடற்கரையை அண்டிய ஒரு பிரதேசத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் அந்த பாதை ஊடாக செல்கின்ற பாதையை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாகனங்கள் வந்து கொண்டிருக்குது, ஆட்டோ. பெருந்திரளான மக்கள் இந்த லூர்தி மாதா ஆலயத்தினுடைய பெருவிழாக்கு இன்றைய தினம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இரவு பொழுதிலே இந்த இருபுறமும் இருக்கின்ற அந்த மின் குமிழ்கள் பளிச்சென்று வெளிச்சமாக காணப்பட்டு கொண்டிருக்கும். நாங்கள் தற்போது காலமை பொழுதில் போகின்றபடியால் அந்த பெருந்திரளான மக்கள் அந்த கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றதை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது பெரிய கூடுதலான கடைகளும் வந்திருக்குது. இருபுறமும் மக்களுடைய வாகனங்கள் கூடுதலாக வந்து கொண்டிருக்குது. நான் இப்போ தற்போது மோட்டார் சைக்கிளில் போய்க்க தான் உங்களுக்கு இந்த காணொலி எடுத்து கொண்டு வரேன். வரைக்க தான் இந்த இப்படி பாருங்க, மக்கள் வந்து கொண்டிருக்கணும். கோயிலுக்கு போனாக்கள் சில பேர் வந்து கொண்டிருக்கணும், சில பேர் கூடுதலான ஆக்கள் தற்போது தான் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கணும். இப்போ நான் கோயிலுக்கு போய் எப்படி இருக்குது அந்த கோயில் நிகழ்வுகளை உங்களுக்கு அப்படியே தெரியப்படுத்த போகிறோம். அந்த கோயிலுக்கு அண்மித்து கொண்டு போயிருக்கேன் பாருங்க. இது கோயில் வந்த உடனே இந்த சைக்கிள் பார்க்க, அதை மோட்டர் சைக்கிள் தான் கூடுதலாக பெருந்திரளான மக்கள் கோயிலுக்கு வந்து வருகை தந்து உள்ளுக்கு கோயிலில் நிற்கணும். இதில் பாருங்கள், இத்தனை கணக்க மோட்டர் சைக்கிள் விட்டுட்டோம். வேறு ஒரு பார்க்கும் இருக்குது. இதிலையும் மோட்டர் சைக்கிள் நிரம்பி காணப்பட்டு கொண்டு இருக்குது. அத்தோட இஞ்சால அந்த பார்க்குக்கு இஞ்சால வந்த மாதிரி சொன்னால் லூர்தி அன்னை வருகன்னு சொல்லி அந்த தேர் உருவத்தோடு இருக்குது. அதோட பெருந்திரளான மக்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கணும். சில பேர் போய்கொண்டிருக்கணும். அப்படி மக்கள் பெருந்திரளான மக்கள் இந்த லூர்தி மாதா அன்னையினுடைய அந்த அந்த தேரிலே திருப்பவனி இடம்பெறும். அதனை பார்வையிடுவதற்காக மக்கள் பார்வையிட்டு தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செல்கின்ற நேரமானது மதியம் என்பதால் அந்த கோயிலினுடைய சில நிகழ்வுகள் முடிவடைந்திருக்கும். இருந்தாலும் அந்த அன்னையினுடைய திருக்கோயில் எப்படி இருக்குதுன்றது அது தொடர்பான உங்களுக்கு காணொலியை தெரிவித்த போகிறோம். இதில் வேறு கீரிமலை நகுலேஸ்வரம் கோயிலுக்கு போகிற பாதை வலது பக்கத்தால் அப்படியே நேராக போனால் கீரிமலை நகுலேஸ்வரம் கோயிலுக்கு போகுது. இதில் ஒரு சந்தி கொண்டு வருது பாருங்க. சந்தியில் இடது பக்கம் போனோம்னா ஜம்புவோலை பண்ணுறது போது, வலது பக்கம் கொண்டு சொன்னால் கீரிமலை போகுது. அதில் திருச்சுருவம், அதாவது லூர்தி மாதா அன்னையுடைய திருச்சுருவம் வச்சிருக்கணும், லைட்டெல்லாம் போட்டு. அதோட இப்படி நேர வலது பக்கம் நாங்கள் போனோம்னு சொன்னால் அந்த லூர்தி மாதா கோயில், இந்த லூர்தி மாதா கோயிலை கெவி மாதா ஆலயம் மட்டும் சொல்லுவார்களாம். இப்போ இதில் பாருங்கள், இரவு பொழுதெல்லாம் இந்த வெளிச்சம் எல்லாம் மின் அலங்கரிக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்குது. அந்த கோயிலினுடைய லூர்தி மாதா அன்னையினுடைய ஆலயத்தினுடைய போகின்ற பாதையில் இருக்கின்ற அந்த வரவேற்பு, அன்னையுடைய வரவேற்பு பல திருவுருவ படங்களை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் மக்களுக்கு தற்போது தான் கூடுதலாக பேர் வந்து கொண்டிருக்கணும், போய்கொண்டிருக்கணும். அப்படி அந்த சரிசமனாக நடந்து கொண்டிருக்குது. மக்களும் கூடுதலாக வந்து கொண்டிருக்கணும் கோயிலில் பெருந்திரளான மக்கள் இருக்கணும். அந்த நிலங்களில் பாருங்க. இதான் லூர்தி மாதா ஆலயத்தினுடைய வெளிப்புற பகுதியை நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. அது அந்த கோயிலுடைய ஆலயத்தை சுற்றி அந்த இயேசுநாதருடைய இந்த திருவுருவ படங்கள், அந்த சிலைகள் பொறிக்கப்பட்டு காணப்பட்டிருக்குது. அதோட மக்கள் அந்த வெயில் தானே கூடுதலாக அப்போ இணலில் கூடுதலாக இருந்து அந்த லூர்தி மாதா அன்னையுடைய தரிசித்து
கோயிலுக்கு வந்திருக்கணும் பாருங்கள். கோயிலுக்கு இதுதான் கோயிலுடைய முகப்பு. கோயிலுக்கு இதுதான் நேராக உள்ளால் போனோன்னு சொன்னால் கோயிலுக்கு போகிறது. அப்போ கோயிலுக்கு போய் அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறவங்க அதோட அந்த கோயில் இருபுறமும் மக்கள் வந்து கொண்டு இருக்கணும். வழிபட்டுட்டு தரிசித்து லூதி மாதானுடைய எல்லா மக்களும் அந்த சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணுமென்றதுக்காண்டி ஜபிச்சு எல்லாம் கூடுதலாக எல்லோரும் நல்ல மாதிரி இருக்கணுமென்ற ஆண்டவரை பிரார்த்தித்து கொண்டு அதோட இந்த லூதி மாதா அன்னையினுடைய திருச்சுருவத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள். இதில் பெருந்திரளான மக்கள் அன்னையை வழிபட்டுட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள், முதியவர்கள் என கூடுதலான ஆக்கள் இந்த கோயிலுக்கு வந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு இதில் பார்த்திங்கன்னா அந்த சைவ கோயிலில் எப்படி அந்த தேரில் சுவாமி எழுப்பினமோ அதே மாதிரி தான் இந்த லூதி மாதா அன்னையுடைய ஆலயத்திலேயும் அந்த தேர் வடிவத்தில் அந்த கோயில், ஏன்னா இந்த கோயில் எங்கள் சைவ ஆலயம் மாதிரி இருந்துச்சு அந்த தேர் இல்லாமல் அப்படி இருக்கேங்க. அத்தோட இதான் அந்த கோயிலுடைய முகப்பு பாருங்கள். கோயிலுடைய இதை சிலையை அப்படியே வடிவமைச்சு கருங்கல்லால் சோடிச்சிருக்கணும். அது அப்படியே ஜேசுநாதர் சிலையோடு இருக்கிற மாதிரியெல்லாம் கட்டியிருக்கணும். அதோட அந்த கோயிலுடைய நிகழ்வுகள் மற்ற அந்த இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் திருச்சிருவம் லூதி மாதானுடைய திருச்சிருவம் இருக்குது. அதில் அந்த மக்கள் வந்து அந்த மெழுகுதிரி கொளுத்தி குத்தி கொண்டிருக்கணும். அதில் பாருங்கள் தண்ணிக்குள்ளே மண் போட்டிருக்கணும். அதில் இந்த மெழுகுதிரியை குத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மண்ணுக்குள்ளே புதைக்கும் அப்படியே. இதில் பாருங்கள் இல்லை லூதி மாதானுடைய அன்னையோட ஆலயம். அத்தோட இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த திருச்சியிலே அந்த இயேசுநாதருடைய அந்த ஒரு சிலையில் அறையப்படுகின்ற காணொளிகள், அரைஞ்சிருக்க தாயை சந்தித்தல், மற்றது அப்படி ஒவ்வொரு வசனங்கள் சீமோன் உதவி செய்தல் போன்ற உதவி செய்த காணொளி போட்டிருக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா இதிலே தான் அந்த லூதி மாதா கடற்கரைக்கு போகின்ற பாதை ஒரு பாலம் மாதிரி அமைச்சு அதில் போகலாம். அதில் நான் உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியை பார்க்க போகிறீங்க. அதோட அங்கால இருபுறமும் அந்த போட்டில் இன்றைய தினம் போட்டில் அந்த படகு போட்டியானது இடம்பெற காத்திருக்குது. அப்போ அதை மக்கள் பார்வையிடுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதோட இதுதான் லூதி மாதா அன்னையுடைய கடற்கரையை பார்த்து கொண்டிருக்கின்ற திருச்சுருவம். அத்தோட இங்கே பார்த்திங்கன்னா படகுல இருக்கின்ற படகு போட்டி இடம்பெற காத்திருப்பதால் பெருந்திரளான மக்கள் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார். அதோட அந்த மக்கள் கூடுதலாக இருக்கிற மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறவங்க இளைஞர்கள் அந்த வீதியோரத்திலே எவ்வாறு வாகனங்கள் ஓடுவார்களோ அதே போன்ற ஒரு மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக அந்த போட்டில் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள் அதில் இப்படியெல்லாம் ஓடின வேண்டி பாருங்க. அது தொடர்பான அப்படியே தொடர்ச்சியாக அந்த காணொலியை நான் சென்று பார்வையிடுவோம் பாருங்களேன். சுல்லாட்டி இருக்கா அடிச்சிடும்.
இதால சனம் வந்து கொண்டிருக்கேன். இதில் உடுப்பு கடைகளா தூய்மையான இளைஞரும் அவருடைய உதவிகள் தேவைப்படுகிறது. யாராவது வெளியே முன்னால் உடனடியாக வாருங்கள், இந்த உணவை பரிமாறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். தயவு செய்து பெற்றுக் கொண்டவர்கள் யாரும் எழும்ப வேண்டாம். எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். பாருங்க, புழுதி கிளம்புது. நடக்க நடக்க அதுதான் சொன்னாங்க, வெயிலுக்கு இருக்க வேண்டாம், மணலுக்கு இருக்கணும்னு சொன்னாங்க. மணலுக்கு தான் இருந்த நாங்கள் வெயில் வந்துட்டு அப்படித்தான். கொஞ்சம் பொறுமையோடு ஒத்துழைப்பு தாருங்கள். விளங்குகிறது நிலைமை. தயவு செய்து அண்ணன் இப்போ எங்கே போறீங்க? இப்போ ஒரு மண்டாடுகிறா. தயவு செய்து கொஞ்சம் பொறுமையோடு இருக்கு. நீங்க கொடுத்தாங்களே தானே கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. தாங்களே கடலிலே நீராடும்